பில்லா திரைப்படம் மீண்டும் ரீ-ரிலீஸ். உற்சாகத்தில் அஜித் ரசிகர்கள். 2007ஆம் ஆண்டில் வெளியாகி மெகா ஹிட் அடித்த பில்லா திரைப்படம் மே 1ஆம் தேதி மீண்டும் திரையரங்குகளில் வெளியாக இருக்கிறது. விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் அஜித் இரட்டை வேடத்தில் நடித்த இத்திரைப்படம் யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார். இந்த படம் 1980இல் ரஜினிகாந்த் நடித்த பில்லா திரைப்படத்தின் ரீமேக் ஆகும். நவீன 4 தொழில்நுட்பங்கள் மூலம் மெருகேற்றப்பட்ட இத்திரைப்படம் தமிழ்நாடு முழுவதும் சுமார் 150க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் வழிபாடு செய்தார். 2 நாள் பயணமாக திருமலைக்கு வருகை தந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு தேவஸ்தானம் சார்பாக சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோவில் நிர்வாகம் சார்பாக அவருக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த தரிசனத்தின் போது அனைவரின் நல்வாழ்விற்கும் அமைதிக்காகவும் பிரார்த்தனை செய்ததாக அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்துள்ளார். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதியில் மகளிர் அணி சார்பில் பொதுமக்களுக்கு பழச்சாறு வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் புதியதாக உருவாகி புதுவை மக்களின் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரின் ஆதரவாளர்கள் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட 45 அடி சாலையில் அமைந்துள்ள நாதன் திருமண மண்டபம் அருகில் காமராஜர் நகர் தொகுதி மகளிர் அணி துணை செயலாளர் மணிமேகலை அவர்களின் ஏற்பாட்டின் பேரில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் பொதுமக்களுக்கு தர்பூசணி மற்றும் லெமன் பழச்சாறு வழங்கப்பட்டது. பழச்சாறை வாங்கி பருகிய பொதுமக்கள் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு தங்களது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ஜீவா நகர் பகுதியை சேர்ந்த மகளிர் அணியினர் விஜயலட்சுமி, நாகஜோதி, கலைச்செல்வி, சித்ரா, ரஞ்சிதா, ராஜலட்சுமி, சுமித்ரா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை லட்சிய ஜனநாயக கட்சியின் ஜீவா நகர் பகுதி ஆதரவாளர்கள் செய்திருந்தனர். புதிய அமைச்சரவை பதவியேற்பை முன்னிட்டு புதுச்சேரி சட்டசபை வளாகத்தை சீரமைக்கும் பணி தீவிரம். புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கான ஓட்டு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து புதிய அமைச்சரவை மே மாதம் இறுதிக்குள் பதவியேற்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி சட்டசபை வளாகத்தில் சீரமைக்கும் பணி மற்றும் அழகுபடுத்தும் பணி வேகமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பழமை வாய்ந்த பாரம்பரிய சட்டசபை கட்டிடத்தின் மொசைக் தரைகளை பாலிஷ் செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்க உள்ள நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் தங்களது அலுவலகத்தை காலி செய்து வருகின்றனர். புதிய நிர்வாகிகளுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஜூன் 1ஆம் தேதி முதல் தொடக்கம். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கணக்கெடுப்பில் வீட்டின் வசதிகள் மற்றும் குடும்ப விபரங்கள் தொடர்பான 33 கேள்விகள் கேட்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களிடமிருந்து சேகரிக்கப்படும் இந்த தரவுகளில் ஏதேனும் தவறாக வழங்கப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரித்துள்ளார். புதுச்சேரியில் மனைவியுடன் கள்ள தொடர்பில் இருந்த இளைஞர் கணவர் கடப்பாறையால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கிருமாம்பாக்கம் அடுத்த மணப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் மணிகண்டன் பெயிண்டர் வேலை செய்து வருகிறார். அதே பகுதியை சேர்ந்த வசந்தராஜா திருமணமான இவரும் மணிகண்டனும் நெருங்கிய நண்பர்கள். மணிகண்டன் அடிக்கடி வசந்தராஜா வீட்டிற்கு வந்து செல்வதால் வசந்தராஜாவின் மனைவிக்கும் மணிகண்டனுக்கும் கள்ள தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இதனை வசந்தராஜா பலமுறை கண்டித்துள்ளார். ஆனால் தொடர்ந்து மணிகண்டன் பழக்கத்திலேயே இருந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வசந்தராஜா மணிகண்டனின் 2 சக்கர வாகனத்தை 10,000 ரூபாய்க்கு அடமானம் வைத்து மது அருந்தியதாக கூறப்படுகிறது. மேலும் நாட்கள் கடந்ததால் வாகனத்தை மீண்டும் தருமாறு மணிகண்டன் கேட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு முன்விரோதமானது. இந்த நிலையில் தொடர்ந்து மணிகண்டன் 2 சக்கர வாகனத்தை கேட்டு தொந்தரவு செய்ததால் அவரை கொலை செய்ய முடிவு செய்த வசந்தராஜா இன்று காலை மணப்பட்டு கிராமத்தில் உள்ள டீ கடையில் கடப்பாறையுடன் காத்திருந்தார். அப்போது டீ அருந்த வந்த மணிகண்டனை வசந்தராஜா சராமாரியாக கடப்பாறையால் தாக்கினார். இந்த தாக்குதலில் இரத்த வெள்ளத்தில் மிதந்த மணிகண்டனை மீட்டு
அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் வரும் வழியில் மணிகண்டன் இறந்துவிட்டதாக மருத்துவர் தெரிவித்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கிருமாம்பாக்கம் போலீசார் தடயங்களை சேகரித்து வழக்கு பதிவு செய்ததுடன் மணப்பட்டு கிராமத்தில் பதுங்கியிருந்த வசந்தராஜாவை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.